வணக்கம் மக்களே, வெல்கம் டு மோகன் ஆர்கானிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரண்டை சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நான் என் வீட்டு மாடி தோட்டத்தில் பிரண்டை வளர்க்குறேன். ஸோ நான் அங்கேருந்தே பறிச்சிக்கிறேன். பிரண்டை எப்படி பறிக்கணும்னா, நுனியிலேருந்து ஒரு அடி கீழே கட் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் பிரண்டையோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்கணும். இந்த மாதிரி பிரித்தா தான் நார் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் முத்தனதாக பிரிச்சிங்கன்னா நார் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நுனியிலேருந்து கரெக்டாக 1 ஃபீட்டு கீழே கட் பண்ணணும். ஸோ இந்த பிரண்டையோட சைஸ் பாருங்கள், கரெக்டாக 1 ஃபீட் இருக்கும். இது தாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிரண்டை. ஸோ நீங்கள் கடையில் வாங்குறது கண்டிப்பாக இப்படி உங்களுக்கு கிடைக்காது. வீட்டில் வளர்க்குற மாதிரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி கிடைக்கும். கடையில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் முத்துனாதாக தான் கொடுப்பாங்க. வெறும் கையில் பிரண்டையை கட் பண்ணிங்கன்னா கை ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எண்ணெய் தடவிக்கிறது நல்லது. அப்படியே எடு. செய்முறையை கவனமாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. பிரண்டையோட கார்னரில் நார் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸ்டார்ட். ஸ்டார்ட். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. போடு. ஸோ நம்மக்கிட்ட 120 கிராம்ஸ் பிரண்டை இருக்குது. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, 2 சின்ன பீஸ் இஞ்சி, 2 வரமிளகா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். பிரண்டை இந்த கலர் மாறினதுக்கப்புறம் புளியை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கோங்க.
இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். Start. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. Start. Start. பிரண்டை நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். டென் to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரண்டை ரெடி. இந்த பிரண்டை சட்னியை எனக்கு 2 விதமாக சாப்பிட பிடிக்கும். ஒன்று சாதத்து கூட பிரண்டையை வெரைட்டி ரைஸ் மாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னொரு விதம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, பிரண்டை சட்னி, தோசை, இந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.